ஏய் அவன் செத்துட்டான்டா. இசை அமைப்பாளரும் யூடியூபருமான லியோ மற்றும் லியாண்டர் என்பவர்கள் மர்மமான முறையில் காணவில்லை. அவர்கள் வீட்டில் எடுத்த அதிர்ச்சிகரமான வீடியோ. யார் என்று தெரிகிறதா? யார் என்று தெரிகிறதா? Leo. As you can see, I am not dead. Hey guys, how's going? It's been a long time. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறேன். என்ன ஆச்சு? வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட்? அண்ட் உங்களுடன் நிறைய பேச ஆசைப்படுகிறேன். சும்மா பட் அதெல்லாம் பின்னர் பேசுவோம். இப்போ இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போவோம். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா அப்போலாம் ஒரு காலத்தில் சொல்கிறப்ப வந்து கெத்து மாசு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அப்டேட்டாக பார்த்தோம். அது வந்து ஒரு புதுமையாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம் ரியலி. பட் அப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்குறப்ப வந்து இன்ஸ்டாவா சோஷியல் மீடியாவா அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுத்துச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா அப்படின்னு கேட்குறப்ப அது வந்து கொஞ்சம் பயங்கரமான ஒரு சைடு அப்படிங்கிற மாதிரி போற்றி ஆகப்பட்டது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமா சோஷியல் மீடியாவா, ஐயோ அது ஒரு பயங்கரமான சைடாச்சு அப்படின்னு போகப்பட்டு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் வெப்பாக வலம் வந்து கொண்டு இருக்கும் சோஷியல் மீடியாவில். அதுவும் மெயினாக இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு இருக்கு. சில்லான ரீல்ஸ், ஹாப்பி மீம்ஸ், ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ் இப்படி நிறையா இருக்கு. நம்ம டெய்லி லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, ப்ரெஷரு, பிளா இது அவ்வளோத்தையும் கொஞ்ச நேரம் மூட்டை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் சில் பண்ணக்கூடிய ஒரு ஹோல்சமான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. எஸ், இன்னைக்கு நம்ம ஹோல்சமான மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும் மன நிம்மதியை நோக்கி போவோம். உங்கள்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு கேட்டிருந்தேன், உங்களுடைய ஹோல்சம் மூமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. அதை நம்ம தனியாக பார்ப்போம். அண்டு ஹோல்சமான வந்து ரீல்ஸ்லாம் எனக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கேட்டிருந்தேன். நிறையா ரீல்ஸ் அமுச்சு விட்ருந்தீங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் சேர்த்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதான் அப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாஸ்டாலஜிக் கண்டென்ட்ஸ் பார்ப்போம். விஜய் டிவி, உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் தமிழ் மாலை. கேடிவி. எஸ், நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது கேடிவியின் நான் ஸ்டாப் கொண்டாட்டம். நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுவரமாகத்தான் மிதப்பேன்.
அதில் நீங்கள் புதையலும் செய்யலாம். கவிழ்ந்து விட மாட்டேன். ஜெயதி எஸ், இது ஒரு நல்ல மெமரிஸ். அந்த முன்னாலாம் ஃபோன் வரது மாதிரி ஃபுல்லாக டிவி தானே. டிவியில் உட்காந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இல்லை மூவிஸாக இருக்கட்டும் முடிஞ்ச உடனே வந்து சன் டிவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு அந்த இந்த சகிச்சு போகிறது சொல்லுவோம்ல. ஸோ லைக் அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் இப்போ கேட்குறப்ப கூட ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கு. குட், கிரேட். வி ஸ்டில் டாக் அபவுட் யூ. அதாவது the old TV shows are, how many of you remember this masterpiece? ஏழு கடலை தாண்டி வாரம் தாண்டி ஏழு வாயை தாண்டி வருவா பூச்சாண்டி வருவா பூச்சாண்டி கொலையே விரிப்பாண்டி மனசெல்லாம் தோண்டி பாடம் படிப்பாண்டி மனச குடிப்பாண்டி சொகதோ முடிப்பாண்டி வாரம் பூச்சாண்டி. அதாவது கைஸ், இந்த வராராம் பூச்சாண்டி இதெல்லாம் வந்து முன்னாடிலாம் வந்து சிடி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லையும் டிவிடி பிளேயர்ஸ் வந்துருக்கும் கண்டிப்பாக. அப்போ வந்து சிடியில் வந்து இந்த டோரா சிடி, அதுக்கப்புறம் வந்து அந்த பும்பா அப்படின்னு ஒரு இது வரும், ஒரு ஷோஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து இது கிரேசி ஃப்ராகு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரைம்ஸ் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சிடியில் இருக்கும். அந்த சிடியில் பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்கும். இதான் வந்து ஸ்டார்டிங்கே வரும்னு நினைக்கிறேன் ஸ்டில் இல்லையா. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ். நல்லா ஒரு மாதிரி நினச்சாலே ஒரு மாதிரி ஆஹா அம்மால ஜாலி அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி சில்லான மெமரிஸ். த பெஸ்ட் 30 seconds ஆஃப் தமிழ் சினிமா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் மியூசிக். போயிட்டு ஃபோன் பண்ண. சரி, உனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஹாரிஸ் மாம்ஸ், த பியூட்டி ஆஃப் ரிதம். Bro is telling the hard truths of life.
வாழ்க்கை. ஆக்சுவலாக நம்மள்ட்டே ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படிங்கிறப்ப பதிலுக்கு நம்ம வந்து கத்துறதை விட்டுட்டு அவங்க என்ன டென்ஷன்ல இருக்காங்களோ, அவங்களோட பர்சனல் இஷ்யூஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை எனிதிங் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், அதனால சரி ஓகே அவங்க நம்மள்ட்ட கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு போகிறத விட்டுட்டு நம்ம பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுறதா இருக்கும். அந்த இடத்துல கோவப்படாமல் விட்டுட்டோம்னா கூட அந்த ப்ரெஷரை வச்சுக்கிட்டு பேகேஜ் ஆக்கிக்கிட்டு திரும்பி அவங்கள்ட்ட வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. விடுப்பா, காமா இருக்கிறவங்க உனக்கும் டென்ஷன் இல்லை, அவங்களுக்கும் அங்கே டென்ஷன் இல்லை. ஒருவேளை நீ வந்து எதுவும் கத்தாம விட்டா கூட அவங்க லேட்டரே அவங்க ரியலைஸ் பண்ணலாம். நீ பதிலுக்கு ஏதாச்சும் கத்தணும் அப்படின்னு சொல்லி போய் அவங்க அதுக்கப்புறமாட்டு திரும்பி அவங்க அதுக்கு பதிலுக்கு அட்டாக் பண்ண எதுக்கு? பி சில்பா, பி சில் அண்ட் உங்கள் லைஃப்பை ஸ்மூத்தாக ரன் பண்ணுங்க. காதல் தோல்வி பெருசாக நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் ஆடம்பர வாழ்க்கை வாழல வாயிட்டு. நம்ம வருத்தப்படுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை, நம்ம வாழ்க்கை பிரச்சனை தான். கேட்டுக்கிட்டீங்களாடா? அதாவது இந்த ஒரு ஒரு செட் ஆஃப் பயலுக இருக்காங்க. எப்படின்னா அவங்க லவ் பண்ணது வந்து ஒன் சைடு லவ்வாக இருக்கும். ஓகே, ஒரு சில பேர் வந்து டூ சைடாக லவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதையா என்ன கணக்கில் எடுத்துக்கனே சொல்ல, க்ரஷ்ஷா என்ன கணக்கில் எடுத்துக்கனே தெரில, அதை வந்து ஒரு லவ் ஃபெயிலியர்ன்ட்டு ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப டவுனாக இருப்பாங்க. ஒரு மாதிரி டிப்ரெஷனுங்குவாங்க, சூசைடல் தாட்ஸுங்குவாங்க. ஏதா க்ரஷ் என்ன என்ன இதுன்னே புரியல. அது ஒரு அது வந்து எதுக்கு கேட்டா ஃபீலிங்ஸுங்க வைக்க இதெல்லாம் பற்றி நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டோன்னா ஆர்ட் ஆஃப் நோட்டீசிங் Tea Island. That's sliding on wires. Little showers. Wine spring Mary. Butterfly from another reality. Mind finally short. Life in such rush. Vintage tasting. Wow. Praveen right. Bro, ரொம்ப சிம்பிளா கிரேட். சண்டை போட ரீசன் தேவையா? அதுவும் ஒரு காலம். அது வந்து இப்படிலாம் சண்டை போடுறதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு விளையாட்டு மாதிரி. Welcome to Fight Club. Which certificate you want to get at least once in your lifetime? Yeah, it's a dream. Wait, என்னடா ஏ சர்டிஃபிகேட் படிச்சிருக்கீங்க? Let's play with the cars. It's so cute. He's got a little town, two towers. What's he doing? லைஃப் இஸ் லைக் எ பாக்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ்னு எங்கள் மாமா சொல்லியிருக்காரு. நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சுத்திடுன்னு எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்க. எங்கள் அத்தையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. டேக் இட். உனக்கு வீரம்னா என்ன தெரியுமா? தெரியும். பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது தானே? இல்லை, கிராமத்தில் நடத்த நம்மளோட வாழ்க்கை. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா வந்து உதவி செய்யறது. வாங்க மேல வாங்க, எல்லாம் ஹிஸ்டரி படிங்க. டிஸ்கவரி சேனல் பாருங்க. 1865 ரோமாபுரி நகரத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அக்கா உங்களுக்கு தெரியுமா? அக்கா உங்களதான் முன்னாடி சரி அதை கொடுங்க. நம்ம நாட்டோட ஹிஸ்டரி ஆச்சு தெரியுமா? இந்த உலகத்தில் முதல்ல வந்த முதல் ஏன் அவ்வளோ நாளாக வீடியோ இல்லை, என்ன ரீசன், எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் என்னன்னா சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்குங்கிறது ஒரு 90 டேஸ்க்கு இருக்கும். அதாவது 3 மாதத்துக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து இருக்கும். நான் வந்து இதெல்லாம் பண்ணி பார்த்தேன், கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து அனுப்பி பார்த்தேன். பட் வந்து பெருசாக வந்து எந்த குட் ரெஸ்பான்சஸ் இல்லை. ஸோ வந்து ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரைக் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோவுக்குமே வந்து போகாது, வியூஸ் போகாது, ப்ராப்பராக வியூஸ் போகாது.
போகாது, படுத்துரும், வியூஸ் வந்து படுத்துரும். ஒரு வீடியோவுமே எதுவுமே இதாகாது. நம்ம வந்து ரொம்ப அப்புறம் எதுக்கு ஸ்டைம் பண்ணி பண்ணிட்டு அதுக்கப்புறம் விடலை. அண்ட் தென் வந்து ஒரு 4 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நக்கின்னு போயிடுச்சு. கோட் வந்து ரிவ்யூ எடுத்தேன், அண்ட் தென் வந்து விடாமுயற்சி ரிவ்யூ எடுத்தேன், குட் பேட் அக்லி ரிவ்யூ எடுத்தேன். ஒரு வீடியோக்கும் ஒரு பிரச்சனை. இப்போ குட் பேட் அக்லி வீடியோஸ்லாம் கரெக்டான டைம்ல எடுத்து முடிச்சிட்டேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா மைக் வந்து கோளாறு பண்ணதுனால ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சு. இதே எடுக்கிறப்ப டவுட்டாக இருக்குது. ஃபைனலாக வந்து இது ஓகே, இந்த வீடியோ வந்துரும்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஹோப் தட். அண்ட் ஸோ கைஸ் நிறைய ரிவ்யூஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. அண்ட் தென் வந்து கிட்டத்தட்ட வந்து 1.5 years, ஆல்மோஸ்ட் 1.5 years வந்து யூடியூப்ல வீடியோ போடல, ஒரு ஷார்ட்ஸ் போடல, ஒன்றுமே போடல. ஏன்னா அப்போதைக்கு வந்து 1.7K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 3Kக்கு மேலே இருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ். நான் இத்தனைக்கும் எதுவுமே கண்டென்ட் எதுவுமே போடாமல் இது வரைக்கும் போட கண்டென்ட் மூலியமாக வியூஸ் போய் நான் அவ்வளோதான் சரி ஓகே இப்போ ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப இல்லை, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறதோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன் அப்போ இருக்கிறது அது வந்து எனக்கு ஒரு ஹோல்சமான ஒரு மொமெண்ட். அண்ட் யாருன்னா சொல்லணும் இதாக இருக்குது. ஸோ கைஸ் நான் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்தீங்க ஹோல்சமான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப. பட் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் என்னால் ஆட் பண்ண முடியல, கொஞ்சம் டூரேஷன் ப்ராப்ளத்தினால. இதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ்லாம் போடுவேன் இன்ஸ்டாகிராம் பேஜில். உங்களோட ரெஸ்பான்சஸும் வந்து வீடியோஸில் வரணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு ஸோ கைஸ் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். கூடிய சீக்கிரம். பை. Welcome to phase 2. Hereafter we are going to witness some new stuff. இதுவரையும் நம்ம சேனலில் ஒரு எல்லா கண்டென்ட்ஸும் வந்து மியூசிக்கல் என்டர்டெய்னிங் கண்டென்ட்ஸாக தான் வந்துச்சு. பட் ஹியர் ஆஃப்டர் இதுக்கப்புறம் மியூசிக்கல் கவர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் கவர்ஸ், ரீமிக்ஸ், கவர் சாங்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு சில நியூ ஐடியாஸ்லாம் இருக்குது மியூசிக்கல் கண்டென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் we also plan some independent songs and random entertaining contents வரும். And apart from these contents, cine oriented videos like review videos இருக்கலாம் and other cinema பத்தின contents and also some crazy vlogs, maybe roast videos வரலாம். So yeah guys, புஷ்பானா கொத்திரியா புஷ்பானா வாயா பா சக்கரவர்த்தி இந்த புச்சுக்க சுசரவர்த்தி